Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபைல் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைல் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒன் ஆஃப் த விண்டோஸோடைய டிஃபால்ட் ஃபீச்சர். இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை பேக்கப் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி பேக்கப் எடுக்கிறது, ஃபைல் ஹிஸ்ட்ரி எப்படி கான்ஃபிக் பண்ணுறது, இதை பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் ஷார்ட் டேக். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் இ ட்ரைவ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி ட்ரைவ். இதில் தான் வந்து நம்ம வந்து பேக்கப் எடுக்க போகிறோம் ஃபைல் ஹிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் ஹிஸ்ட்ரி வந்து கான்ஃபிக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேனல் வந்து போய்க்கோங்க. கண்ட்ரோல் பேனலில் லார்ஜ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா எல்லா டூலுமே லிஸ்ட் ஆகும். அதில் ஃபைல் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைல் ஹிஸ்ட்ரியோட இன்டர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ் ஆல்ரெடி எனக்கு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரைவ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா லெஃப்ட் சைடில் செலக்ட் ட்ரைவ்னு இருக்கும். இதை கிளிக் கொடுத்து நீங்கள் எந்த ட்ரைவில் பேக்கப் எடுக்கணுமோ அந்த ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணி இந்த பேக்கப் எடுத்தனால எனக்கு ஒரு பேக்கப் செட் இருக்குன்னு சொல்லி காட்டுது. நான் இப்போதைக்கு இதை வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஹிஸ்ட்ரி வந்து டேன் ஆஃபில் தான் இருக்கும். இதை டேன் ஆன் பண்ணுறது முன்னாடி நம்ம எல்லா கான்ஃபிகரேஷனும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா எவ்ரி 10 minutes இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஃபைலை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்றது. அண்டு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வெர்ஷனிங்கு. ஸோ இது வந்து லைக் ரீட்டென்ஷன் பீரியட் மாதிரி எவ்வளோ நாள் வந்து ஃபைலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ 1 month கொடுத்தீங்கன்னா 1 month வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் மந்த் எடுக்கிறப்போ ஃபஸ்ட் மந்த் வந்து டெலிட் பண்ணிடும். நான் வந்து அன்டில் ஸ்பேஸ் ஃபுல்லாக வர வரைக்கும் எடுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் கீழே இருக்கிறது க்ளீனப் ப்ராசஸ்ஸு. ஸோ இன்கேஸ் நிறைய ஃபைல் வெர்ஷன் வந்து மெயின்டைன் ஆகுது, நீங்கள் ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த க்ளீனப் ப்ராசஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஓல்டு டேட்டா ரிமூவ் பண்ணுமோ அந்த டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்து இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் ட்ரைவை சூஸ் பண்ணிட்டோம் அண்ட் பேக்கப் மெத்தடையும் வந்து சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சோர்ஸு. பை டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும்தான் சோர்ஸ் வந்து எடுத்துப்போம். லைப்ரரி, டெஸ்க்டாப், கான்டென்ட்ஸ் அண்டு ஃபேவரேட்ஸ். ஸோ இதில் இருக்க ஃபைல்ஸ் மட்டும் தான் காப்பி பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி யூசர் ப்ரொஃபைலுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போனால் ஒரு நியூ லைப்ரரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்கப் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நியூ லைப்ரரி க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஸ்பிசி வந்து போய்க்கோங்க. டிஸ்பிசியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேவிகேஷன் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிசி கீழே லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில ஃபோல்டர்ஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆகும் ரைட் சைடில். ஸோ இந்த செட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் வந்து ஃபைல் ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துரும். நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துரும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளூஷனை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது எல்லா யூசர் ப்ரொஃபைலுமே வந்து இந்த ஃபோல்டர்ஸ்லாம் மேப் ஆகிருக்கும். இது ஒரு டேட்டா சைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸ்க்ளூஷனில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நியூ லைப்ரரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூ லைப்ரரி கொடுத்தீங்கன்னா நியூ லைப்ரரி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நியூ லைப்ரரி கொடுத்து நான் நேம் வந்து ஃபைல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கேன் நேமு. ஸோ இதை வந்து டபுள்யூ பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்க்ளூட் எ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இன்க்ளூட் எ ஃபோல்டரில் போய்ட்டு எந்தெந்த ஃபோல்டர்லாம் நம்ம பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது ஃபோல்டர் ஆட் பண்ணோன்னே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேடன்லை அவுட்புட் அப்படின்ற ஃபோல்டர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கேயும் இந்த மாதிரி 1 by 1 ஃபோல்டராக செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேக் வந்து அந்த லைப்ரரியோட ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது கரண்ட் லைப்ரரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 383 MB இருக்குது. இப்போ ஆடில் போய்ட்டு இன்னொரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சம் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெக்கார்டு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இதோட இப்போ அகைன் அப்ளை கொடுத்தோன்னா ஸோ சேம் சைஸ் தான் காட்டுது. அப்போ ஐ திங்க் இந்த ஃபோல்டர் எம்டி ஃபோல்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர். இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் வேறு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ரிமூவ் கொடுத்துட்டு அகைன் ஆடு கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் இப்போது வந்து இந்த விண்டோஸ் 10 கஸ்டமைசேஷன்ற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அப்ளை கொடுத்தோன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 777 MB வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி லைப்ரரி சைஸை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கப் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த லைப்ரரியோட ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறது, இந்த லைப்ரரியை ஷேர் பண்ணுறது, இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த லைப்ரரியும் உங்களால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து சோர்ஸ் வந்து நம்ம வந்து கான்ஃபிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அகைன் நம்ம ஃபைல் ஹிஸ்ட்ரி விசாருக்கு போயிட்டு ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத அன்வான்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ வந்து எல்லா ஃபோல்டையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்டு சி டிரைவையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ மேப் வந்து ஃபோல்டோடைய லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அது ஆல்ரெடி எந்த லொக்கேஷனில் இருந்தோ அதே லொக்கேஷனில் தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு அடிஷ்னல் பாத் இல்லைனா ஒரு விர்ச்சுவல் பாத் மாதிரி இந்த லைப்ரரியில் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சி டிரைவிங்க எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து பேசிக் ஃபோல்டர்ஸ் யூசர் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிடும். அதாவது டெஸ்க்டாப்பு, கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதனால் சி டிரைவையும் சேர்த்து என்டையராக பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டேன் ஆன் பண்ணோன்னா நமக்கு ஃபைல் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் காப்பி ஆகிறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் காப்பிங்கிற ஃபைல்ஸ்னு வந்துருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பி ஆஃப் யுவர் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணோம். ஸோ இது ஆல்ரெடி பண்ணனால ஸ்டார்டிங் காப்பி ஆஃப் யுவர் ஃபைல்ஸ்னு வந்துருக்கு. ஸோ இது காப்பி ஆகிட்டே இருக்கட்டும். மீன்வைல் வந்து நம்ம எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகிருக்கு, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஃபோல்டரை வந்து அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். இது வந்து என்னோடய யூசர் ப்ரொஃபைல். ஸோ இதில் டேட்டா கான்ஃபிகரேஷன் 2 ஃபோல்டர் இருக்கும். ஸோ டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஃபோல்டர்லாம் எடுத்தோமோ அந்த ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் சி டிரைவ் வந்து நம்ம எடுக்கவே இல்லை, செலக்டே பண்ணல, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. பட் இதில் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ கான்ஃபிகரேஷன் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, அதை செக் பண்ணலாம். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா டி டிரைவ் வந்து எடுத்துருக்கு. ஸோ ஓகே, டி டிரைவ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிக் 1 கான்ஃபிக் 2ன்னு சொல்லி 2 ஃபைல் இருக்கும். கேட்லாக் ஃபைல் இல்லாமல் 2 HTML ஃபைல் இருக்கும். ஸோ இந்த HTML ஃபைலை ரீட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்ன கான்ஃபிக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிக் 1ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணுறப்போ க்ரியேட் ஆன ஃபைலு. அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் வைப் பண்ணிட்டு பண்ணுறப்போ கான்ஃபிக் 2 வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ கான்ஃபிக் 1ல் வந்து பார்த்திங்கன்னா கேடன் லைவ் அவுட்புட்டுன்ற ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் விண்டோஸ் செட் கஸ்டம் ஐஎஸ் அவுட்புட்டு செலக்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா சி யூசர் வந்து ப்ரொஃபைல் வந்து எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ டெஸ்க்டாப்பு, டவுன்லோட்ஸு, கான்டாக்ட்ஸு, ஒன் ட்ரைவ் இது மாதிரி எல்லாமே அந்த ப்ரொஃபைலில் என்னென்ன டேட்டா இருக்குமோ அந்த டேட்டா எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் வந்து நான் செகண்ட் டைம் பண்ணுறப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணேன். பட் ஸ்டில் இது வந்து காமிக்குது. ஸோ கீழே வந்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆப் டேட்டாக்குள்ளே எடுத்துக்கும். சி டிரைவில் ஆப் டேட்டாக்குள்ளே. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் டேட்டாக்குள்ளே தான் வந்து ஸ்டேஜிங் வந்து நடக்கும். ஸோ இந்த ஆப் டேட்டா பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து பேசலாம். பட் இந்த ஃபைல் ஹிஸ்ட்ரி இந்த தான் ஸ்டேஜிங் ஆகும் அப்படின்றது மைக்ரோசாஃப்டோட டிசைன் தானே தவிர நம்ம வந்து அதை வந்து கஸ்டம் பண்ண முடியாது. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெடண்டன்சி இருக்கும். ரெடண்டன்சி வந்து இப்போ நோ லிமிட்டில் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ட்ரைவ் காட்டுது, டார்கெட் நேமு, டார்கெட் ஐடி, அது என்ன வால்யூமோ அந்த வால்யூம், அதுக்கப்புறம் அது என்ன டைப்போ அந்த டைப்பு காட்டும். ஸோ டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் காட்டுது, வால்யூம் வந்து E5 காட்டுது. ஸோ இதே நெட்வொர்க் டைப் வந்துச்சுன்னா நெட்வொர்க் பார்த்து வந்து காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் 2 வந்து செக் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு, அதாவது நான் டெஸ்ட் பண்ணப்போ எடுத்துது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சி டிரைவ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் டி டிரைவ் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி டிரைவ்க்கான அந்த ஷேர் ஃபோல்டர் பார்ட்ஸ், அந்த டிஃபால்ட்டு யூசர் ப்ரொஃபைல் பார்த்து எல்லாமே வந்து எடுத்துருக்கோம். அண்ட் அகைன் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா சேம் டார்கெட்டு, ரீடென்ஷனே வந்து இருக்காது, டிசபிளில் இருக்கும் ரீடென்ஷன். ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் எடுத்து இந்த மாதிரி எல்லா ஃபோல்டரும் வருதுன்ட்டு தான் எக்ஸ்க்ளூஷனே பண்ணேன். பட் ஸ்டில் சி டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆகிருக்கு. ஓகே, ஐ திங்க் காப்பி ஆகி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போய் செக் பண்ணிடலாம். ஸோ காப்பி ஆகி முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு காப்பிடுன்னு காட்டணும், பட் இங்கே காமிக்கிறேன். ஸோ அகைன் நான் வந்து ரன் அவுட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் காப்பிடுன்னு சொல்லி டைம் ஸ்டாம்போட காமிக்குது. ஓகே, ஸோ ஃபைல் வந்து இப்போ வந்து காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி மேப் பண்ண ஃபோல்டரில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து காப்பி வந்து ரன் பண்ணால் ஃபைல் வெர்ஷன் வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ அது ஆகுதான்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நம்ம மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நோட் பேடில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவோம். சும்மா ஒரு 1 MB 2 MBக்கு சேஞ்சஸ் வர மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ நேரத்தில் காப்பி ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ இதில் வந்து சும்மா ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. இதில் வந்து நான் ஹிஸ்ட்ரி நியூன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு நியூவாக ஒரு நோட் பேடும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். மித்த 2 வந்து நோட் பேட். அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபைலில்
புதுசாக ஒரே ஒரு வேர்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் நியூன்ட்டு. அண்ட் இன்னொன்று வந்து நியூவாக ஒரு நோட் பேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ சைஸ் வந்து ஒரு 20 MB கிட்ட இருக்கும். அண்ட் தென் 50 to 20 MB இருக்கும். அண்ட் தென் 2 நோட் பேட். ஸோ இது காப்பி ஆகுது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அட் த சேம் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் கொடுக்கணும். இப்போ ரன் அவுட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஃபைல் வெர்ஷனுக்கு வந்து ஆகுதா இல்லையான்றது தெரியும். ஸோ இப்போ வந்து ரன் அவுட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு காப்பி ஆகி. ஸோ 12:05 AM கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ டைம் வந்து 12:05 AM. ஸோ இப்போ தான் ஜஸ்ட் நோ காப்பி ஆகிருக்கு. ஸோ இப்போ ரீஸ்டோர் ப்ராசஸிங் ஃபைல்னு கொடுக்குறேன். ஸோ ரீஸ்டோர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வந்துருப்பாங்க. இந்த ஃபோல்டர் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ணது தான் லைப்ரரி தாண்டி இன்னொரு ஃபோல்டர் வந்துருக்கு. ஓகே, இப்போது நம்ம செலக்ட் பண்ண லைப்ரரிக்குள்ளே போனோம்னா நம்ம என்னென்ன ஃபோல்டர்லாம் மேப் பண்ணோமோ அது எல்லாமே பேக்கப் எடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து காட்டல. ஸோ எல்லா ஃபைலுமே உள்ளே இருக்குது. பட் ஆனால் டேரக்டரியோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வரல. ஸோ இது வந்து கம்மியான ஃபோல்டர் இருக்கப்போ பிரச்சனை இல்லை. பட் ஃபோல்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ இந்த history 1 அப்படின்றது நியூவாக க்ரியேட் பண்ண ஃபைல். history 1 தான் வந்து நம்ம மாடிஃபை பண்ண ஃபைல். ஸோ இதில் வந்து 2 செட்டு இருக்குது. 1 of 2ன்னு இருக்குது பாருங்கள். 11:59 ஒன்று எடுத்துருக்கோம். அண்ட் தென் 12:05 ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 11:59 இருக்க history 1லையும் 12:05 இருக்க history 1லையும் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் இருக்கா இல்லையான்றது பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் வெர்ஷனிங் வந்து என்ஷூர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 11:59 இருக்கிற history 1 ப்ரிவியூ பார்ப்போம். history 1 செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வரும். ஸோ இதில் வந்து history அப்படின்ற கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அகெயின் வந்து 12:05 இருக்கிற history 1ன்ற ஃபைலை ப்ரிவியூ பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ history நியூன்றது வந்து இருக்குது. ஸோ நேம் நம்ம பண்ண சேஞ்ச் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ ஃபைல் வெர்ஷனிங் வந்து ப்ராப்பராக நடக்குது. அண்ட் இந்த மெடிகேட் C2 காப்பின்ற ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா 12:05 2 ஃபைல் இருக்கும். அண்டு 11:59 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸில் இருக்கிற அந்த 2 ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணோன்னா 930 MB இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து லைப்ரரியோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ இதான் நம்ம க்ரியேட் பண்ண லைப்ரரி. ஸோ லைப்ரரியோட ப்ராப்பர்ட்டிஸும் 930 MB இருக்குது. ஸோ தென் டெஸ்டினேஷனில் போய்ட்டு அங்கே எவ்வளோ சைஸ் கன்சியூமர் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 933 MB இருக்குது. ஸோ 3 MB வந்து அதிகமாக காமிக்குது. மேபி அந்த கேட்லாக் ஃபைல் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு அதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்சுவலாக. பட் இதுலேயே வந்து கம்ப்ரஸ் ஆகி காப்பி அடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன ஃபைலை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போ இந்த ஃபைல் ஹிஸ்ட்ரின்ற ஃபைலை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். நம்ம சினாரியோ படி பார்த்தீங்கன்னா இது ஆக்சிடென்ட்லாம் இப்போ டெலிட் ஆகிருக்கு. இதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அகைன் கண்ட்ரோல் பேனலில் ஃபைல் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு ரீஸ்டோர் பர்சனல் ஃபைல்ஸில் போனீங்கன்னா நம்ம பேக்கப் எடுத்த ஃபைல் இருக்கும். எந்த ஃபைலும் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஹிஸ்ட்ரின்ற ஃபைல் வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அகைன் வந்து ரீஸ்டோர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க செகண்ட் டைமு. ஆல்ரெடி சோர்ஸில் வந்து ஃபைல் இருக்கிறனால ஃபைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோமா இல்லை ஸ்கிப் பண்ணுறோமா அப்படின்னு கேட்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் இன்ஃபோ ஃபார் போத் ஃபைல்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணினா 2 ஃபைல்ஸுமே லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த 2 ஃபைலுமே செலக்ட் பண்ணி நான் ரீப்ளேஸ் கொடுத்தேன்னா கண்டினியூ கொடுத்தேன்னா 2 ஃபைலுமே சேர்ந்து ரீஸ்டோர் ஆகும். ஸோ ஃபைல் history 1 ஃபைல் history 2ன்னு சொல்லி நம்பரிங் வந்து பண்ணிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரிஜினல் லொக்கேஷனில் ரீஸ்டோர் பண்ண வேணாம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேலே செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் 2ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் போய்ட்டு எந்த லொக்கேஷனில் ரீஸ்டோர் பண்ணுமோ அந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் ஃபைல் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாங்க லாஸ்ட்டாக எப்போ காப்பி ஆகிருக்குன்ற டேட்டா மட்டும் தான் காட்டும். ப்ரீவியஸ் டேட்டா வேணும்னா நீங்கள் எந்த ஃபோல்டர் பேக்கப் போட்டிங்களோ அந்த ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் எப்போல்லாம் வந்து காப்பி ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஷேடோ காப்பி மாதிரி தான். ஷேடோ காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிஃபால்ட் விண்டோஸ் ஃபீச்சர் தான். அதுவும் வந்து பேக்கப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அதை பற்றின வீடியோக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட் ஃபைல் ஹிஸ்ட்ரி பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புறேன். ஃபைல் ஹிஸ்ட்ரி மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விண்டோஸோடைய பேக்கப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஐ மீன் டிஃபால்ட் டூல்ஸு லைக் வந்து விண்டோஸோட இமேஜ் பேக்கப்பு, ஷேடோ காப்பி, அப்புறம் சிஸ்டம் ரெக்கவரி, இந்த மாதிரி நிறைய பேக்கப் சாஃப்ட்வேர் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஷேடோ காப்பி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபைல் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இருக்கும். ஷேடோ காப்பின்றது சோர்ஸ் டேட்டா எங்கே வச்சிருக்கீங்களோ அதே இடத்துல தான் வந்து பேக்கப் டேட்டாவும் வச்சுருப்பீங்க. பட் இது வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் ஃபைல் ஹிஸ்ட்ரியில். அண்ட் ஃபைல் வெர்ஷனுமே வந்து இங்கே மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபைல் வெர்ஷனில் இன்னும் ஒரு சில விஷயம் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. லைக் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து பேக்கப் எடுத்துட்டு இன்னொரு டிவைஸில் போய் ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பேக்கப் எடுத்துட்டு விண்டோஸ் 10 வந்து ரீஸ்டோர் ஆகுதா, இல்லை கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ ஏதாவது வருதா. ஏன்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்னு வரப்போ கம்பேட்டபிள் இஷ்யூ எதுவும் வரக்கூடாது. பட் ஸ்டில் வருதா இல்லையா அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். மேபி அதெல்லாம் செக் பண்ணனா பார்ட் 2ல வீடியோவாக போகிறேன். ஸோ ஃபைல் வெர்ஷனை பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you soon.